வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ரோட்டு கடை மசால் சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பச்சை பட்டாணி ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சது எடுத்துக்கோங்க. நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஸோ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இது விசில் போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இல்லை நல்லா குழைய வேகணும் அப்படின்னா, நல்லா இன்னும் சாஃப்டாக வேகணும் அப்படின்னா ஒரு 7-8 விசில் விட்டிங்க அப்படின்னா அது பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்துடும். இல்லை 5 விசில் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற தக்கன இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், விசில் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பட்டாணி வெந்து போயிருக்கும் 5 விசில் விட்டதுக்கப்புறம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி வெந்து போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பில் இருக்கிறத இறக்கி வச்சுட்டு அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது ஒன்லி ஃப்ளேவருக்காக தான், காரத்துக்கு கிடையாது. ஸோ ஃப்ளேவருக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம பச்சை பட்டாணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1/2 கிலோ ஊற வச்சுருந்தோம், அதுக்கான குவான்டிட்டி தான் இது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதோடைய கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இல்லை அப்படின்னா குழம்புல நம்ம கசப்பு எடுத்துரும். அதனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் 3 மீடியம் சைஸில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. ஆல்ரெடி நம்ம சுண்டலுக்கு போட்டதுனால இந்த இதுக்கு மட்டும் தான் உப்பு ஆட் பண்ணுறோம். அடுத்து தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஆல்ரெடி சுண்டல்லையும் போட்டதுனால நம்ம இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டால் போதும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் மசால் போடுறது மிஸ் ஆகிடுச்சு. என்ன மசாலா ஆட் பண்ணுறோம் அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பட்டாணி வெந்த தண்ணியே அதுவும் நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கிட்டு பட்டாணி வெந்த தண்ணியே நம்ம போட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்டேஜ் வரும் இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேக வச்ச பட்டாணியை லைட்டாக கொஞ்சம் மட்டும் மசிச்சு ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு கிரேவியாட்டாக வரும். நல்லா ஒரு கெட்டியாக வருங்கிறதுக்காக கொஞ்சம் பட்டாணி மசிச்சு நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு இது ரெடி ஆயிரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி இலை இருக்குது இல்லைங்களா, அது லாஸ்ட்டாக போட்டு நம்ம இது தூவி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பட்டாணி, சுவையான பட்டாணி ரெடி. அடுத்து கார்ன்ஃப்ளேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கடையில் இப்படி நமக்கு விற்கிது கார்ன்ஃப்ளேக்ஸ்னு கேட்டிங்கன்னா, இதை வாங்கி நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் சுண்டல் ஆட் பண்ணிவிட்டு அதில் கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு வெங்காயம் போட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சுவையான ரோட்டுக்கடை மசால் பட்டாணி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.